ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितमेन भूतले स्वयं रूपकदा मान्यं ददाति स्वापदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदाकमलं श्रीगुरुं वैष्णवां च श्रीरूपं साग्रजनं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितां स हे कृष्णा करुणा सिंधु दीनबंधो जगत्पति गोपेश गोपिकान्त राधाकान्त नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधा वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये पांचाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम् ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय। His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada की जय, गुरु महाराज की जय। பாகவதம் மூன்றாவது ஸ்கந்தம் அத்தியாயம் 19 பதம் 15 प्रज्ञे स्वसूले बहुतारिणा हरेः प्रत्येत्य विस्तीर्णमुरो विभूतिमत् प्रवृत्तरोष कडोरमुष्टिना नदन् बृहृत् यान्तरतीयदाहूर। हरे कृष्णा। மாதாஜி படிக்கிற மாதாஜி. படி. பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். பகவானின் சக்கரத்தால் தன்னுடைய சூலாயுதம் பொடியாக போனதைக் கண்டு அசுரன் சீற்றமடைந்தான். அதனால் அவன் பகவானோடு நோக்கி முன்னேறி சத்தமாக கர்ஜித்து கொண்டு வத்சம் என்ற மச்சத்தை தாங்கிய பகவானின் அகன்ற மார்பில் தான் கடினமான கை முஷ்டியால் அடித்தான். பின்னர் அவன் பார்வையிலிருந்து மறைந்தான். பொருளுரை ஸ்ரீவத்சம் என்பது பரமபுருஷ பகவானின் மார்பில் உள்ள ஒரு வெண்மையான முடிச்சுருள். அது அவர் பரமபுருஷ பகவான் என்பதற்கு தனியான அடையாளமாகும். வைகுண்டலோகம் அல்லது கோலோக பிருந்தாவனத்தில் வசிப்பவர்கள் பரமபுருஷ பகவானின் வடிவத்தை ஒத்த வடிவம் உடையவர்கள். ஆனால் பகவானின் மார்பில் உள்ள வத்சம் என்ற அடையாளம் அவரை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இப்போ பகவானுடைய தனித்துவம் என்ன அப்படின்னா, எல்லாருமே வைகுண்ட லோகத்துல பகவானுடைய அந்த 5 விதமான முக்திகள், அதுல சாரூபிய அப்படிங்கிற முக்தி, பகவானை போன்ற ரூபம் உள்ள முக்தி எல்லாருக்குமே கிடைக்கும். அப்ப 4 கையுள்ளவங்கள எல்லாருமே அங்க சங்கு சக்கரம் எல்லாம் இருக்கும். அப்ப பகவானுக்கும் அவங்களுக்கும் வைகுண்ட வாசிகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு அந்த ஸ்ரீவக்ஷகுரி, வாடாத வைஜெயந்தி மாலை, இதெல்லாம் அவருக்கு தனிப்பட்ட அடையாளம். கௌஸ்துபமணி அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கும், வேற யாருமே அதை வச்சிருக்க முடியாது. வச்சிருந்தா அது அவங்களுக்கு தீங்கு தரும். இப்படி தனிப்பட்ட அடையாளங்களை உடையவர் பகவான். ஏன்னா பகவானை போல யாராலும் இருக்க முடியாது, அசமோர்த்தவர். அப்ப இங்க பகவானை அவன் சூலாயத்தால தாக்குறான். அடுத்தது பதம் 16. தேனேத்தமாஹத சத்தர் பகவானாதி சூக்கர நாகம் பத மனாக்வாபி ஸ்ரஜாஹத இவ த்விபஹ. மொழிபெயர்ப்பு. ஓ விதிரனே, முதல் காட்டு பன்றியாக தோன்றிய பகவான் அசுரனால் இந்த முறையில் அடிக்கப்பட்டும் யானை பூமாலைகளால் தாக்கப்பட்டதை போல் தன் உடம்பில் எங்கும் சிறிதும் கூட எந்தவித அதிர்ச்சியும் அவர் உணரவில்லை. பொருளுரை முன்பே விளக்கப்பட்டுள்ளது போல் அசுரன் உண்மையில் வைகுண்டத்தில் பகவானின் ஒரு தொண்டன். ஆனால் எப்படியோ அசுரனாக ஆனான். பகவானுடன் அவனுக்கு ஏற்பட்ட சண்டையானது அவனது வீடு பேற்றுக்காக ஆகும். முழுவதும் வளர்ந்த தந்தை தன் குழந்தையிடம் சண்டையிடுவது போல் பகவான் அவருடைய அற்புதமான உடலில் அந்த அடியை தாங்கி மகிழ்ந்தார். சில சமயம் தந்தை தன் குழந்தையுடன் விளையாட்டாக சண்டையிடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்வார். அதுபோல பகவான் தன் வழிபாட்டிற்கு இடப்பட்ட பூக்கள் போல ஹிரண்யாட்சியின் அடியை தன்மேல் உணர்ந்தார்.
சொல்ல போனால் பகவான் உன்னத பேரின்பத்தை அனுபவிக்க சண்டையிட விரும்பினார். அதனால் அவர் அந்த தாக்குதலை அனுபவித்தார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஸ்ரீல பிரபுபாதர் ஒரு அழகான ஓமை இங்க சொல்லியிருக்காரு. இப்ப யார் வந்து தந்தையுடன் ஒரு மகன் வந்து ஒரு சின்ன குழந்தை அப்பா கூட வந்து WWF பார்த்துட்டு டிவியில பார்த்துட்டு அதே மாதிரி அப்பா கூட சண்டை போடுது. அப்ப அப்பா வந்து ஐயோ வலிக்குது ஐயோ வலிக்குது அப்படின்னு அலறுவார். அப்ப அந்த குழந்தைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அதுக்கு கேன்னு சிரிக்கும். அது மாதிரி இங்க பகவான் வந்து அந்த விஜயர்கள் அவங்கதான் அசுரர்களா இங்க ஹிரண்யாக்ஷன் ஹிரண்ய குஷ்புவா வர்றாங்க. அப்ப பகவான் அந்த உன்னத ஆனந்தத்தை வீரம் அப்படிங்கிற உன்னத ஆனந்தத்தை, அதாவது அவர் அடிக்கணும்னு விரும்பல, அந்த அடிக்கிறத வந்து அவர் எப்படி ஒரு யானை மேல பூ போட்டா அத யானைக்கு வலிக்குமா என்ன, அது போல இங்க பகவான் வந்து இந்த ஹிரண்ய கஷ்பு அடிக்கிறத அப்படியே ரசிச்சு மகிழ்றார். அடுத்தது பதம் 17. அதே மாதிரிதான் நம்ம பீஸ்மர் அவர் வந்து போர்க்களத்துல பயங்கரமா வில்லு மாறி மாறி விட்டுட்டே இருக்கிறாரு அர்ஜுனனை கொல்றதுக்காக. ஆனா ரொம்ப வேகமா, ஏன்னா பீஷ்ம மகாராஜி யாராலும் தோற்கடிக்க முடியாது, அந்த அளவு வீரம் அவர்கிட்ட இருக்கு. இப்போ பகவான் அதை அவருக்கு கோபம் வந்துதான் நடிக்கிறார், அர்ஜுனனை வந்து இப்படி தாக்குறாரு அப்படின்னு. அப்ப அவர் வந்து அந்த சக்கரத்தை எடுத்துட்டு பாஞ்சு ஓடுறாரு. ஆனா அவர் தாக்குறதுனால ரத்தம் வருது. ஆனா மக்கள் என்ன நினைப்பாங்க, எப்படி இவருக்கு கடவுளுக்கு கூட ரத்தம் வருது அப்படின்னு. ஏன்னா நாம படிக்கிறோம் பகவானோட உடம்பு நம்மளை போலல்ல, அவர்கிட்ட ரத்தம் அந்த அந்த இதெல்லாம் அசூசி எல்லாம் இல்லை அப்படின்னு. அப்போ பகவான் அந்த தாக்குதலை எப்படி எடுத்துக்கிறார் அப்படின்னா, ஒரு காதலி முத்தமிட்டது போல அந்த பூக்கள் எல்லாம் போய் அந்த அம்புகள் எல்லாம் போய் அவர்கிட்ட மோதும் போது அந்த அந்த தோல்ல இருந்து ரத்தம் வரும்போது அவர் அந்த பூக்கள் முத்தமிடுவது போல இருந்துதான். ஆனா ஏன் அந்த ரத்தம் வருது அப்படின்னா, அது இந்த மாயையில இருக்கிறவங்களை அவர் வந்து மேலும் குழப்பமடைய செய்வதற்காக அந்த லீலை பண்றார். தன்னை நம்பாதவர்களுக்கு மேலும் குழப்பத்தை தருகிறார், தன்னை நம்புவர்களுக்கு அதை உணர்த்துகிறார். அடுத்தது பதம் 17. அதோருதாஸ் ருஜன்மாயாம் யோகமாயேஸ்வரே ஹரௌ யாம் விலோக்கிய பிரஜாஸ்தா மேனிரேஸ் வசம்யமம். நான் படிக்கிறேன் மாதாஜி. ஓகே. அசுரன் யோகமயனின் தலைவராக பரமபுருஷ பகவானுக்கு எதிராக பல மாய வித்தைகளை ஏவினான். இதை பார்த்தவுடன் மக்கள் பயத்திற்கு ஆளாகி இந்த அண்டத்தின் முடிவு காலம் நெருங்கிவிட்டது என்று நினைத்தார்கள். பொருளுரை: பகவானுக்கும் அசுரனாக மாறப்பட்ட பக்தனுக்கும் உள்ள சண்டை இன்பையானது அண்டத்தின் வழியை கொண்டு வரும் அளவிற்கு மோசமாக தோன்றியது. இதுதான் பரமபுருஷ பகவானின் சிறப்பாகும். அவருடைய சுண்டு விரலின் அசைவு கூட அண்டத்தில் வசிப்பவரின் கண்ணுக்களுக்கு பெரிய அபாயமான அசைவாக தோன்றும். ஹரே கிருஷ்ண மதர். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. அப்போ பகவானுடைய ரூபம் அனந்த எல்லையற்றது. ஆனா நாம் பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும், ஐயோ இந்த அசுரன் வந்து அடிச்சு அவருடைய கதாயுதம் போயிருச்சு, கீழே விழுந்துருச்சு. ஏன்னா அப்பா எப்படி விளையாடுறாரு ஒரு குழந்தைகிட்ட, தான் தோத்து போற மாதிரி விளையாடுவார். விளையாட்ட ஆரம்பிச்ச உடனே அது முடிக்க முடியாது இல்லையா, அப்போ அந்த குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். சோ இங்க அசுரனாக தோன்றிய அந்த பகவானுடைய பக்தர்கள் பகவானை மகிழ்விக்க இந்த லீலைகள் நடந்துட்டு இருக்கு. அடுத்தது பிரயவன் திக்யோ நிபேதுர்கிராவான சேபனை பிரஹிதா இவ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஒரு 4 ஸ்லோகம் 5 ஸ்லோகம் நீங்க படிச்சு விளக்கம் சொல்லுங்க, வந்துடுறேன். ஹரே கிருஷ்ணா. மகேஸ்வரி மாதாஜி பாத்துக்கோங்க. சரிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிங்க மாதாஜி, படிங்க. எல்லா திசைகளில் இருந்தும் அச்சம் விளைவிக்க கூடிய காற்று வீச ஆரம்பித்தது. தூசியையும் புயலையும் வாய்ப்பாக கொண்டு இருளை பரப்பியது. எல்லா மூலைகளில் இருந்தும் இயந்திர துப்பாக்கிகளால் தூக்கி எறியப்பட்டது போல கற்கள் தூக்கி எறியப்பட்டன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி யார ஸ்லோகம் படிங்க மாதாஜி. ஈத்வவர்ணஷா பகனா பிரௌககா சாவித்தி தத்தா நைதுன்விககா வர்ஷத்தி புய கேசா துர்கா வின் முத்ராதா தீனி
நசக்ருதா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மொழிபெயர்ப்பு. விண்வெளியில் மேகக்கூட்டங்கள் இருளுடன் மிக அதிகமாக காணப்பட்டன. உடன் மின்னலும் இடியும் சேர்ந்து வந்ததால் வானின் கண் உள்ள ஒளிப்பிழம்புகள் எல்லாம் மறைந்தன. வானிலிருந்து சீல், முடி, குருதி, மலம், சிறுநீர் மற்றும் எலும்புகள் மழையாக பொழிந்தன. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பதம் 20. திரைய கீழே பிரயத்ருஷ்யந்த நானாயுதோ முஷோ நகக திக்வாஷோ யாது தானியஷு வின்யோ முக்த மூர்கஜாக. படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஓ பாவம் இழைக்காத விதுரனே, மலைகள் பல பல ஆயுதங்களை வெளியேற்றின மற்றும் தலைமுடியை தளரத் தொங்கவிட்டு கொண்டு சூலாயுதங்களை ஏந்திக் கொண்டு நிர்வாண பெண் பேய்கள் தோன்றின. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பதம் 21. பகுபிர்யக்ஷர சோபி பத்யஸ்வர தருஞ்சரைக ஆதாதாயி பிருத்ருஷ்டா ஹிம்சரா வாசோ திவைஷசாக. படிங்க. மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பு. கொடிய நாகரீகமற்ற வார்த்தைகள் முரட்டுத்தனமான யக்ஷ ராட்சச கூட்டங்களால் கூறப்பட்டன. அவர்கள் கால்நடையாகவோ குதிரைகள், யானைகள் அல்லது தேர்களின் மீதோ அணிவகுத்து சென்றார்கள். மாதாஜி, பதம் இந்த 22. 3-4 ஸ்லோகத்துக்கு விளக்கம் யாராவது கொஞ்சம் சொல்லுங்க மாதாஜி. ஸ்ரீலக்ஷ்மி மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி, நீங்க சொல்லுங்க. மாதாஜி இது 22 படிச்சிடலாம் மாதாஜி. சரிங்க சரிங்க, சொல்லுங்க, படிங்க. प्रादुष्कृदानामाया नामा शूरिना विनाचयत् சுதர்சனாஸ்திரம் பகவான் பிராயுங்கைதாம் திரிபாத். சொல்லுங்க மாதாஜி நீங்க. மாதாஜி வேற யாரும் மொழிபெயர்ப்பு பொருளை படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா படிக்கிறேன் மாதாஜி. நீங்க படிங்க. ஹரே கிருஷ்ணா. வேள்விகளால் தனிப்பட்ட முறையில் மகிழ்பவராகிய பகவான் அசுரனால் வெளியிடப்பட்ட மந்திர சக்திகளை சிதறடிக்கும் வல்லமை வாய்ந்த தன் அன்பிற்குரிய சுதர்சன சக்கரத்தை ஏவினார். பொருளுரை. புகழ்வாய்ந்த யோகிகளும் அசுரர்களும் கூட சில சமயம் தங்களுடைய அறிவு கடந்த உன்னத சக்தியால் மிகுந்த மந்திரமிக்க அருஞ்செயலை செய்து காட்டுவர். ஆனால் சுதர்சன சக்கரத்தின் முன்பு பகவானால் விடப்படும் பொழுது இது போன்ற எல்லா ஏமாற்று மாய வித்தைகளும் சிதறிப் போகின்றன. துர்வாச முனிவருக்கும் மகாராஜா அம்பரீஷனுக்கும் இடையே நடந்த போர் இந்த வகையில் நடைமுறை சான்றாகும். துர்வாச முனிவர் பல மாயாஜால அற்புதங்களை காட்ட விரும்பினார். ஆனால் சுதர்சன சக்கரம் தோன்றிய பொழுது துர்வாசரே அச்சம் கொண்டு தன்னுடைய சொந்த பாதுகாப்பிற்காக பல்வேறு கோள்களும் ஓடிப்போனார். அதன் பொருள் திரிபாத் என்று வர்ணிக்கப்படுகிறார் என்பது திரிபாத் என்று அதன் பொருள் 3 வகையான வேள்விகளால் மகிழ்பவர் என்பதாகும். பகவத்கீதையில் பகவான் தான் எல்லா வேள்விகள், தவம் மற்றும் துறவு இவற்றிற்கு அனுபவ பாத்தியதை உள்ளவர் என்றும் இவற்றால் மகிழ்பவர் என்றும் உறுதி கூறுகிறார். பகவான் 3 வித யஜங்களால் மகிழ்பவர். பகவத்கீதையில் மேலும் வர்ணிக்கப்பட்டது போல் பொருள் வேள்விகள், தியான வேள்விகள், தத்துவ யோக வேள்விகள் என 3 வகைகள் உள்ளன. ஞானம், யோகம், கர்மம் ஆகியவற்றின் வழிகளில் செல்பவர்கள் பகவானிடம் முடிவில் வந்து சேர வேண்டும். ஏனென்றால் வாசுதேவ சர்வம் இதி, பகவானே எல்லாவற்றின் இறுதியான இன்பம் ஆவார். இதுவே வேள்வியின் முழு நிறைவு ஆகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. எத்தனாவது இதுங்க மாதாஜி? 3வது காண்டம், 2வது புக்கு, அத்தியாயம் 19. 19 பதம் வந்து இப்ப 22 படிச்சிருக்கோம் மாதாஜி. 22. ஓகேங்க. ஆமாங்க ஆமாங்க மாதாஜி. இந்த 5 ஸ்லோகங்களோட விளக்கம் பார்த்தோம்னா, பகவான் வந்து அவர்கிட்ட அந்த அசுரன் கிட்ட ரொம்ப கேஷுவலா விளையாடிட்டு இருந்தால் கூட அவரோட சுண்டு விரல் அசைவு கூட மிகப்பெரிய பயங்கரமான புயல் காற்றுகளை வீச ஆரம்பிச்சிருக்குது. எல்லா திசைகளிலுமே தூசியையும் புயலையும் வாய்ப்பாக கொண்டு இருளை பரப்பியது. அந்த தூசும் புயலும் சேர்ந்து பகல் கூட இருளா மாறி இருக்குதுங்க. எல்லா மூலைகளிலிருந்தும் இயந்திர துப்பாக்கிகள், மிஷின் கன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி துப்பாக்கிகளால் தூக்கி எறியப்பட்டது போல கற்கள் வந்து எல்லா திசைகளிலிருந்தும் விழுந்து இருக்குதுங்க. அடுத்தது, விண்வெளியில மேகக்கூட்டங்கள் எல்லாம் இருளுடன் மிக அதிகமாக காணப்படுகிறது. உடல் மின்னலும் இடியும் சேர்ந்து வந்ததால வானின் கண் உள்ள ஒளிப்பிழம்புகள் எல்லாம் மறைந்தன.
அதாவது சாதாரணமா நம்ம இதுலயே கிளைமேட் மாறும் பொழுது திடீர்னு பாத்தீங்கன்னா மழை மின்னல் எல்லாம் வரும் பொழுது ஒரு மாதிரி ரொம்ப மனசுக்கு ஒரு பயமா இருக்கும், என்ன நடக்க போகுதோ அந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது பகவான் சின்னதா ஒரு விளையாட்டு காமிக்கிறதுக்காக பண்ணின வேலையில அவ்வளவு பிரளயம் மாதிரி ஒரு விஷயம் அங்க நடந்துட்டு இருந்திருக்குதுங்க. அதுல வானிலிருந்து சீலு, முடி, குருதி, மலம், சிறுநீர் மற்றும் எலும்புகள் எல்லாம் அப்படியே மழையா பொழியுதுங்களாம். அதுக்கப்புறம் அந்த பாவம் இழைக்காத விருந்தினை மலைகள் பல பல ஆயுதங்களை வெளியேற்றின. மலைகள் ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மச்சிவாணி தொங்கவிட்டு சூலாயுதங்களை ஏந்தி கொண்டு நிர்வாண பெண் பேய்கள் எல்லாம் தோன்றுகின்றதாம். இதெல்லாம் நம்ம கதைகள்ல கேட்டிருப்போம், பாட்டிங்களை சொல்லி அதே மாதிரி இதுல எப்படி இருக்குது பாருங்க. பெண் பேய்கள் சூலாயுதங்களை ஏந்தி கொண்டு நிர்வாண பெண் பேய்கள் எல்லாம் தோன்றுச்சுங்களாம். அத கொடிய நாகரிகமற்ற வார்த்தைகளை எல்லாம் பேசிட்டு முரட்டுத்தனமான ராட்சச கூட்டங்கள் எல்லாம் இருந்திருக்குதுங்க. அவர்கள் கால்நடையாக மற்றும் குதிரைப்படை, யானைப்படை, தேர்கள், இப்படி தேர்ப்படை, இப்படி 4 படைகள் வழியா அணிவகுத்து பகவான் கூட சண்டை போட்டு ஜெயிக்கணுங்கிற அந்த நடக்காத ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கிறாங்க. வேள்விகளால் தனிப்பட்ட முறையில் மகிழ்பவரான பகவான் அசுரனால் வெளியிடப்பட்ட மந்திர சக்திகளை சிதறடிக்கும் வல்லமை வாய்ந்த தன் அன்புக்குரிய சுதர்சன சக்கரத்தை ஏவினார். அவர் எப்பவுமே அமைதியானதாகவும் அன்போடவும் இருக்கக்கூடியவருங்க. அவர்கிட்ட போய் இவங்க இந்த அசுரன் ரொம்ப ஒரு தவறான ஒரு மந்திரங்களையும் கொடிய சத்தங்களையும் தன்னோட பராக்கிரமத்தையும் காமிச்சு அவரை வென்றலாம்னு நினைச்சு போயிட்டு இருந்திருக்கா. ஆனா அதையெல்லாம் சர்வசாதாரணமாக ஒரே ஒரு க்ஷணத்துல அழிக்கக்கூடிய தன்னோட சுதர்சன சக்கரத்தை இனி எடுத்துடணும் முடிவு பண்ணி அவர் எடுத்து ஏவ விட்டுட்டாங்க. அப்புறம் புகழ் வாய்ந்த யோகிகளும் அசுரர்கள் கூட சில சமயம் தங்களுடைய அறிவை கடந்த உன்னத சக்தியால் மிகுந்த மந்திரம் மிக்க அருஞ்செயலை செய்து காட்டுவர். அஷ்டமா சக்திகள் அஷ்டமா சக்திகள் எல்லாம் பெற்றவங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் கூட அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் செய்வாங்க. சுதர்சன சக்கரத்தின் முன்பு பகவானால் விடப்படும் பொழுது இது போன்ற எல்லா ஏமாற்றும் மாய வித்தைகளும் சிதறி போன. அந்த மாதிரி இந்த ராட்சசனோட எல்லா மாய சக்திகளும் அவங்களோட அந்த கூட்டங்களும் 4 வகையான கூட்டங்கள் எல்லாம் வந்துச்சு. அத்தனை கூட்டங்களும் யக்ஷ ராட்சச கூட்டங்கள் எல்லாம் இருந்த இடம் காணாம சிதறி போனதுங்களாம். துர்வாச முனிவருக்கும் மகாராஜா அம்பரீஷனுக்கும் இடையே நடந்த போர் இந்த வகையில் நடைமுறை சான்றாகும். துர்வாச முனிவர் பல மாயாஜால அற்புதங்களை காட்ட விரும்பினார். ஆனால் சுதர்சன சக்கரம் தோன்றிய பொழுது துர்வாசரை அச்சம் கொண்டு தன்னுடைய சொந்த பாதுகாப்பிற்காக பல்வேறு கோள்களுக்கும் ஓடி போனார். இந்த பாஸ்ட் டைம் ஸ்டோரி மாதாஜி அடிக்கடி சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, நம்ம கேட்டிருக்கோம். துர்வாச முனிவர் மகாராஜா அம்பரீஷ் மகாராஜா ரொம்ப பவ்யமானவங்க. அவங்க எதேச்சியா தெரியாம செய்த ஒரு தவறுக்காக துர்வாச முனிவர் சாபம் விடுவாங்க. அதுல இருந்து மறுபடியும் அந்த சாபம் அவரையே திருப்பி தாக்க வரும் பொழுது அவர் எல்லா இடங்களிலும் போய் கடைசியில பகவான் கிட்ட போகும் பொழுது என்னோட பக்தன் தான் இதுக்கு உனக்கு வழி சொல்லணும், பக்தன் தான் உனக்கு காப்பாற்றணும்னு சொல்லி திரும்ப அவர் மகாராஜா அம்பரீஷர் கிட்டவே தன்னோட இதுக்காக காப்பாத்துறதுக்காக அவங்க கிட்ட நிப்பாங்க. அந்த ஸ்டோரி அடிக்கடி மாதாஜி சொல்லியிருப்பாங்க. அதே போலதான் இப்போ ராட்சசர்கள் பகவானிடமிருந்து கிடைத்த சக்திகளை வைத்துக்கொண்டு அவரைவே வெல்லணும், அவர்கிட்ட போர் போட்டு ஜெயிக்கணுங்கிற தவறான ஒரு எண்ணத்தோட எல்லாம் கடைசியில் அவரோட காலடியில விழுந்த சரணாகதி அடைஞ்ச கதையா மாறிடுச்சுங்க. அதன் பொருள் ஹரிபோல் மாதாஜி. அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க. 3 வகையான வேள்விகள் பத்தி சொல்லுங்க மாதாஜி. எத்தனை ஸ்லோகம் மாதாஜி? மாதாஜி 22 மாதாஜி. சரி. 3 வகையான வேள்விகளால் மகிழ்பவர் அப்படின்னு போட்டிருக்கு மாதாஜி, அதுல சொல்லுங்க மாதாஜி. தானம், தவம், யாகம் அப்படின்னு 3 வகையான வேள்விகளால மகிழ்கின்றார். ஞான, யோக, கர்ம அந்த 3 வகை. ஞான யோகம், தியான யோகம், கர்ம யோகம் இந்த 3 ஆகியவற்றின் வழிகளில் செல்பவர்கள் பகவானிடம் முடிவில் எங்க போனாலும் பகவான்கிட்ட தான் முடிவுல சேரணும். நாம எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தாலும் முடிவுல பகவான்கிட்ட தான் வரணும். ஏன்னா வாசுதேவ சர்வம் விதி, மகாத்மா சூதுர்லப. அப்போ இத சிலரே உணர்கின்றார்கள், வாசுதேவ சர்வம் விதி அப்படின்னு. அவர்தான் எல்லாவற்றின் இறுதியான இன்பம். ஞாத்வாமாம் சாந்திம் பிருச்சதி. அவர்தான் இன்பத்தின் இருப்பிடம். கிருஷ்ணா இன்பத்தின் இருப்பிடம் அப்படின்னு சொல்லி சில பிரபுபாதர் ஒரு புக்கை கொடுத்திருக்கார் தனியா.
இதுதான் வேள்வியின் முழு நிறைவு ஆகும். யக்ஞைவை விஷ்ணுகு. அப்போ யக்ஞம் அப்படின்னாலே விஷ்ணு தான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. கேக்கல மாதாஜி. ராதேசம். ஹரே கிருஷ்ணா. கேக்குது மாதாஜி. சன்னா சாஸ்ருக் பிரசுஸ்ருவே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரணாம்ஸ். மொழிபெயர்ப்பு. அந்த நேரத்தில் ஹிரண்யாட்சனின் அன்னை திதியின் இதயத்தில் திடீரென்று ஒரு நடுக்கம் பரவியது. அவள் தன் கணவர் காஷிபரின் சொற்களை நினைவு கூர்ந்தாள். அவள் மார்புகளில் இருந்து ரத்தம் வழிந்தது. பொருளுரை. ஹிரண்யாட்சனின் இறுதி கட்டத்தில் அவன் அன்னை திதி அவள் கணவர் கூறிய சொற்களை நினைத்து கொண்டாள். அவள் புதல்வர்கள் அசுரர்களாக இருந்த போதிலும் அவர்கள் பரமபுருஷ பகவானாலேயே கொல்லப்படுவார்கள் என்ற அனுகூலம் இருந்தது. பகவானின் கருணையால் அவள் இந்த நிகழ்ச்சியை நினைவுபடுத்தி கொண்டாள். அவள் மார்புகள் பாலுக்கு பதிலாக இரத்தத்தை சொரிந்தன. பல நிகழ்ச்சிகளில் ஒரு தாய் அவள் குழந்தைகளின் மேலுள்ள அன்பினால் அவள் மார்பிலிருந்து பால் வழியும் என்பதை அறிய முடியும். இந்த அசுரனின் அன்னை விஷயத்தில் இரத்தம் பாலாக மாற இயலவில்லை. ஆனால் இரத்தமாகவே மார்பிலிருந்து வழிந்தது. பொதுவாக இரத்தம்தான் உடம்பில் பாலாக மாற்றம் பெறுகிறது. பாலை குடிப்பது நல்ல அறிகுறி, ஆனால் இரத்தம் குடிப்பது தீய அறிகுறி. ஆயினும் இவை இரண்டும் ஒரு வகையில் ஒரே பொருளாகும். இந்த விதிமுறை பசுவின் பாலுக்கு பொருந்தும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கேக்குதுங்களா? கேக்குது மாதாஜி. அப்ப தீய அறிகுறி அப்படின்றது அவங்க திதிக்கு தெரியுது. தன்னோட மார்புல இருந்து பாலுக்கு பொதுவா ரத்தம் வருது அப்படின்னு. அடுத்தது பதம் 24. வினஷ்டாஷு ஸ்வமாயாஷு பூயஸ்ஸா விரத்ய கேசவம் ருஷோப குஹ்மானோ மோக்மோம் தத்ருச்சே வஸ்திதம் பகீஹி. மாதாஜி நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. ஆஷா பக்தி வேதாந்தர் சுவாமி சில பிரபாத் கே ஜெய். அசுரன் அவருடைய மந்திர சக்தியின் எல்லாம் சிதறடிக்கப்பட்ட பார்த்த பொழுது அவன் மீண்டும் கேசவனாகிய பரமபுருஷன் பகவானுக்கு முன்னால் வந்தான். மிகுந்த கோபத்துடன் பகவான் தனது கரங்களுக்குள் அணைத்து அவரை நெருங்கிக் கொள்ள முயற்சித்தான். ஆனால் அவன் வியப்பு அடையும்படி பகவான் அவன் கைகளுக்குள் ஏற்படுத்தி வட்டத்திற்குள் வெளியே நின்று கொண்டிருப்பதை கண்டான். பொருளுரை. இந்த பதத்தில் பகவான் கேசவன் என்று அழைக்கப்படுகின்றான். ஏனென்றால் படைப்பின் தொடர்ச்சியின் அசுரனாகிய கேசி எனப்படுவனை கொன்றார். கேசவன் என்னும் கிருஷ்ணரின் பெயராகும். கிருஷ்ணரே எல்லா அவதாரங்களுக்கும் மூலம். பிரம்ம சமீதலில் கோவிந்தா பரமபுருஷ பகவான் எல்லா காரணங்களுக்கும் காரணம். அவரின் வேறுபட்ட அவதாரங்கள் ஒரே நேரத்தில் விரிந்து இருப்பார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. அசுரன் பரமபுருஷ பகவானை அழிக்க முயற்சி செய்து பகவான் தனது கரங்களில் அணைக்க விரும்பினார். அவனது கைகளில் எல்லைக்குள் ஜட உலக சக்தியின் பரிபூர்ணத்தை பிடித்து விடலாம் என்று நினைத்தான். பகவான் பெரியவனுக்கு எல்லாம் பெரியவன் என்று சிறியவனுக்கு எல்லாம் சிறியவன் என்று அசுரனுக்கு தெரியாது. யாராலும் பகவானை பிடிக்கவோ அல்லது தன் கட்டுப்பாட்டுக்குள் வரவழைக்கவோ முடியாது. ஆனால் அசுரன் எப்பொழுதும் பகவானினுடைய நீட்சியையும் பரப்புவதற்கு அளக்க முயற்சி நீளத்தையும் பரப்பையும் அளக்க முயலுவான். நீளத்தையும் பரப்பையும் அளக்க முயலுவான். அவரினுடைய எண்ணத்தை பார்க்க இயலாத ஆற்றல் பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ளதை போல பகவான் அண்டத்தின் வடிவில் இருப்பார். அதே சமயத்தில் பக்தர்கள் வணங்கத்தக்க தெய்வமாகிய ஒரு கையடக்கமுள்ள பெட்டியிலும் இருப்பார். பல பக்தர்கள் பகவானுடைய சிலையில் ஒரு சிறிய பெட்டியில் வைத்து எல்லா இடங்களுக்கும் எடுத்துச் செல்வார்கள். தினமும் காலை அவர்கள் பெட்டியில் உள்ள பகவானை வழிபடுகின்றனர். பகவான் கேசவன் அல்லது பரமபுருஷன் பகவானாகிய கிருஷ்ணர் தமது கணிப்பின் அளவுக்கு கட்டுப்படாதவர். அவரால் பக்தர்களிடம் எந்த பொருத்தமான வடிவிலும் இருக்க முடியும். ஆயினும் அவர் எத்துணை தீய செயல்களிலும் அணுக இயலாது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இப்போ பகவான் இது கேசவன், கேசி என்ற அசுரனை கொன்றவர் தான் கேசவன். மாதவன், மாயவன், மதுசூதனன், இப்படி பல பெயர்கள் இருக்கு. கோவிந்தன். அப்போ
பிரம்ம சம்ஹிதையில முதல் ஸ்லோகா நம்மளுக்கு என்ன சொல்றது? ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சித்தானந்த விக்கிரக அநாதிராதி கோவிந்த சர்வ காரண காரணம், எல்லா காரணங்களுக்கும் காரணம் அவர்தான். அப்போ ஒரே நேரத்துல அவர் பறந்து விரிந்திருக்கிறார். கர்ப்போதக சாயி விஷ்ணுவாக அண்டத்துக்குள்ள அவர் புகுகின்றார். அது போல எல்லா உயிர்வாழ்களுக்குள்ளேயும் பரமாத்மாவாக இருக்கின்றார். அதே போல பரமபுருஷ பகவானாக அவர் கோலோக பிருந்தாவனத்திலும் இருக்கிறார். அப்ப இந்த அசுரர்களுக்கெல்லாம் தெரியாது பகவான் எப்படி தனது ஆற்றலை வெளிப்படுத்துறான்னு. அப்ப இந்த ஹிரண்யகசிபு பகவானை போய் கட்டி இறுக்கி பொடிச்சு கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அடுத்த செகண்ட் பார்த்தா பகவான் அந்த வட்டத்துக்கு வெளியில இருக்கிறார், அவன் கையோட வட்டத்துக்கு வெளியில இருக்கிறார். ஏன்னா பகவான் இங்கும் இருப்பார், அங்கும் இருப்பார், எங்கும் இருப்பார். முக்காலமும் உணர்ந்தவர், நேற்றும் அறிவார், இன்றும் அறிவார், நாளையும் அறிவார். அப்போ அவரை போல யாராலும் ஆக முடியாது. ஆனா இந்த அசுரனும் நினைச்சுக்கிறான் இவரை கொன்னுடலாம் அப்படின்னு. ஏன்னா பகவானுக்கு இறப்பு என்பதே கிடையாது. அப்ப பகவான் அண்டத்திலும் இருப்பார், பிண்டத்திலும் இருப்பார். நாம பகவானோட ஒரு சிறிய அம்சம்தான். மமேவாம்ச ஜீவலோகி ஜீவபூத சனாதன. ஆனா பகவானோ எல்லாவற்றிற்கும் பெரியவர், விபு. விபு பெரியவற்றுள் பெரியவர் அவர். அவரால் பக்தர்களிடத்தில் எந்த பொருத்தமான வடிவிலும் இருக்க முடியும். அப்ப பக்தர்கள் பகவான ஒரு சிறு விக்கிரகமாகவும் வீட்டுல வச்சிருப்பாங்க, பெரிய விக்கிரகமாகவும் கோயில்ல இருக்கும். அப்ப அந்த சிறு விக்கிரகத்தை அவங்க எங்காவது வெளியில எடுத்துட்டு போனாங்கன்னா, இப்ப லட்டு கிருஷ்ணா, ஜெகநாதர், இல்ல பலதேவர், சுபத்திரமை எல்லாம் வச்சிருக்கிறவங்க எங்காவது வெளியூர் 5 நாள் போனாங்கன்னா கூடவே கொண்டு போயிடுவாங்க. இப்ப பகவான் எந்த ரூபத்துல வேணா இருப்பார். பெரிய பெரிய சிலைய வடிச்சு வழிபடுறவங்களையும் பார்த்திருக்கிறோம், சின்ன சிலையா வச்சுக்கிட்டு அவர் கையோட கூட்டிட்டு போறவங்களையும் பார்த்திருக்கிறோம். எப்படி ஒரு நாய்க்குட்டி தன்னோட முதலாளி பின்னாடி போகுது அன்புக்கு கட்டுப்பட்டு, அது போல பகவான் பக்தர்களோட அன்புக்கு கட்டுப்பட்டு பின்னாடியே போவார், கூப்பிடுறதுக்கெல்லாம் போவார். பதம் 25. தம் முஷ்டிபிர் வினிர்கனந்தம் வஜ்ர சாரைர தோஷ சஜக கரேன கர்ண மூலே ஹன்யதா துவாஸ்ட்ரம் மருத்பதி. ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கிறேன். படிங்க. மொழிபெயர்ப்பு. அசுரன் இப்பொழுது தன்னுடைய கடினமான முஷ்டியால் பகவானை தாக்க ஆரம்பித்தான். ஆனால் பகவான் அதோஷஜர் மருதத்தின் பிரபுவாகிய இந்திரன் அசுரனாகிய ருத்ரனை அடித்தது போல அவன் காதின் வேர்பகுதியில் அறைந்தார். பொருளுரை. பகவான் இங்கு அதோஷஜர், அதாவது ஜடவுலக கணிப்புக்கு அப்பாற்பட்டவர் என்று விளக்கப்படுகிறார். அக்ஷஜ என்றால் நம் புலன்களின் அளவு என்று பொருள். அஜோசக என்றால் புலன்களின் அளவுக்கு அப்பாற்பட்டது என்று பொருள். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. நம்மளோட கணிப்புக்கு அப்பாற்பட்டவர், அதாவது அச்சிந்திய. அப்போ அஜஜ என்றால் தன் புலன்களின் அளவு என்று பொருள். நம் புலன்களின் அளவு, நம்ம புலன்கள் எப்படிப்பட்டதுன்னா குறையுடையவை. நாமெல்லாம் தவறு செய்யும் இயல்புடையவர்கள், குறையுடைய புலன்களை உடையவர்கள், மாய்க்குட்பட்டவர்கள், இப்படி 4 விதமான குறைபாடுகள் நம்ம கிட்ட இருக்கு. அப்போ நம்ம குறையுடைய புலன்களால் பகவானை நம்ம கணிக்கவே முடியாது. பகவான் எப்படிப்பட்ட உருவம் கொண்டவர், எப்படிப்பட்ட சக்திகள் கொண்டவர். ஆனானப்பட்ட முனிவர்கள், தேவர்களே அங்க மயங்கி போயிடுறாங்க. பகவானை பற்றி தெரிய முடியாத அளவுக்கு அவங்களுக்கே குழப்பம். முய்யந்தி அத் சூரையக. அப்போ நம்மளால எப்படி புரிஞ்சுக்க முடியும் பகவானை பத்தி? ஏன்னா நாம ஜடத்துல மிகுந்த ஈடுபாட்டுடன் இருக்கும்போது, ஆன்மீகத்துல முழுமையா தவம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கே புரிய மாட்டேங்குது பகவான் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது. அடுத்தது பதம் 26. ச அஹதோ விஸ்வஜிதா ஹயவக்ஞயா பரிப்ரமத் காத்ர உதஸ்தலோச்சனஹ விஜீர்ண பாஹ்வங்க்ரி ஸ்ருஹோ பதத் யதா நகேந்திரோ லுலிதோ நபஸ்வதா. படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி, படிங்க. மொழிபெயர்ப்பு. எல்லாவற்றையும் வெல்பவராகிய பகவானால் மோசமாக தாக்கப்பட்ட அசுரனின் உடல் உருளத் தொடங்கியது. அவனுடைய விழிகள் விழி பள்ளத்திலிருந்து பிதுங்கி வெளியில் வந்தன. அவன் கைகளும் கால்களும் முறிந்தன. அவன் தலைமுடி சிதறியது. ஒரு பெரிய மரம் காற்றால் வேருடன் விழுவதைப் போல அவன் கீழே விழுந்து இறந்தான். பொருளுரை.
ஹிரண்யாக்ஷன் உட்பட எந்த சக்தி வாய்ந்த அசுரனையும் கொல்ல பகவானுக்கு ஒரு வினாடி நேரம் கூட ஆகாது. பகவான் அவனை வெகு நேரத்திற்கு முன்பே கொண்டிருக்க முடியும். ஆனால் அவர் அசுரன் தன் மந்திர சக்தியை முழுமையாக காட்ட அனுமதித்தார். ஒருவர் தன்னுடைய மந்திர சக்தியாலோ விஞ்ஞான முன்னேற்ற அறிவினால் அல்லது ஜட உலக சக்தியினால் பரமபுருஷ பகவானுக்கு நிகராக ஆக முடியாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மானுடராகிய எல்லா முயற்சிகளையும் அழிக்க அவருடைய ஒரு சுட்டுக்குறி போதுமானது ஆகும். எண்ணி பார்க்க இயலாத இறைவனது ஆற்றல் இங்கே காட்டப்பட்டது போல மிகவும் வலிமையானதாக இருந்ததால் அசுரனிடம் தீய சக்திகள் இருந்தும் பகவான் விரும்பிய பொழுது காதருகில் அடிபட்டதும் அவன் கொல்லப்பட்டான். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்போ பகவான் வந்து அவர் விளையாண்டு முடிச்சிட்டார். இப்ப எப்படி ஒரு ஹீரோ வந்து வில்லனை அடிக்கிறான், அடிச்ச ஒரே அடியில செத்துட்டான்னா அங்க படம் ஓடாது. அப்ப படத்தை கொஞ்சம் நீட்டணும். அப்ப இந்த லீலைகள் வந்து பகவான் வர்றார் அப்படின்னா ரொம்ப நேரம் விளையாண்டு அந்த லீலைகளை வெளிப்படுத்துறார். எல்லாரும் ரசிக்கிறாங்க அதை. அங்க வந்து எல்லா இதுவும் இருக்கும். த்ரில்லிங் இருக்கும், ஒரு ஆச்சரியம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும். பகவான் அடிச்சு அவன் கீழே விழுந்தா ஒரே துள்ளலா இருக்கும் தேவர்களுக்கு. ஆஹா விழுந்துட்டா அப்படின்னு. இதே பகவான் கதாயுத கீழே விழுந்துன்னா ஐயோ பகவான் அவனை போய் அவ்வளவுதான், பகவான் முடிஞ்சார் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எப்படி காட்சிகள் அடுத்தடுத்து மாறுது. இப்ப பகவான் இதை இந்த என்டர்டெயின்மெண்ட் எல்லாருக்கும் கொடுக்குறாரு. அப்ப வந்து இந்த அசுரன் வந்து ஒரே ஒரு அடி. அப்ப பகவான் இருக்கிற இடத்துல இருந்து நினைச்சாலே போதும், அசுரன் வந்து பட்டால்னு வெடிச்சு செத்துருவான். ஆனா பகவான் இங்க ஏன் வர்றாரு அப்படின்னா தனது பக்தர்களுக்கு அந்த உன்னதத்தை அளிப்பதற்காக இங்க கீழே இறங்கி வர்றார். எடுத்தேன் முடிச்சேன்னு கிடையாது. அப்போ தனது பக்தர்களுக்காக இங்க வந்து அவர் இந்த லீலைகள் எல்லாம் செய்யறார். அப்போ இந்த அசுரன் வந்து மந்திர சக்தியை முழுமையா காட்ட அவர் அனுமதிக்கிறார். உபதிரஷ்டா அனுமந்தா. அவர் அனுமதித்தால் மட்டுமே நம்மளுடைய எண்ணங்கள் என்னவா இருந்தாலும் அது நடக்கும். பகவானை மறந்து நான் அனுபவிக்கணும்னு நினைச்சாலும் அலோ பண்றாரு. இல்ல பகவானே நான் உன்னை மட்டும்தான் நினைக்கணும், மற்ற எண்ணங்கள் எனக்கு வேண்டான்னு நாம தீவிரமா இருந்தாலும் அதுக்கும் அனுமதிக்கிறார். சோ இது வந்து மதில் மேல் பூனை மாதிரி. நம்ம டெசிஷன், நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறு சுதந்திரத்தை நாம வந்து மிஸ்யூட்டிலைஸ் பண்ணினோம் அப்படின்னா மாயின் பக்கம் தள்ளப்படுவோம். இல்ல பகவானுடைய கண்ட்ரோல்ல வரணும், அந்தரங்க சக்தியோட கண்ட்ரோல்ல வந்தோம் அப்படின்னா நாம பகவானோட இருப்பிடத்துக்கே முழுமையா திரும்பி போலாம். இது வந்து நம்மளுடைய தேர்வு தான். நாம எதை தேர்ந்தெடுக்கிறோங்கிறது நம்ம விருப்பத்தை பொறுத்தது. அதுல பகவான் நம்ம சுதந்திரத்தை தலையிடுவதே கிடையாது. அதனால மாய்க்கு பின்னாடி போறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவங்க மனசை எப்படி வேணா குழப்பும். நீ வேண்டாம் இதை செய் அதை செய், நீ மரியாதை எதிர்பாரு, அவங்க கூட கோச்சுக்கோ, அவங்கள பத்தி பேசு, பகவானை மறந்துட்டு நீ இதெல்லாம் பண்ணு அப்படின்னு மாயை வந்து நம்மளுக்கு நிறைய சான்ஸ் கொடுக்கும். ஆனா யார் ஒருவர் ஸ்ட்ராங்கா பகவானுடைய பிடியில இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர் பகவான் விடவே மாட்டார். அப்ப மாயை வந்து பகவான் முன்னாண்ட அவங்களோட சக்தி இழந்துருவாங்க. ஆனா யாரு மாயைக்கு புறமுதுகு காட்டுறாங்களோ, சரி பகவானுக்கு புறமுதுகு காட்டுறாங்களோ அவங்க வந்து மாயை வந்து பிடிச்சி இழுத்துக்குவாங்க. ஏன்னா அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்க நேரம் நிக்கிறாங்க. சோ எப்படி சூரியனோட ஒளியில நம்ம சூரியனை பார்த்து நின்னோம் அப்படின்னா நம்ம நிழல் பின்னாடி நிற்கும். சோ மாயை வந்து பின்னாடிதான் நிக்க முடியும். ஆனா இதே திரும்பி நின்னீங்கன்னா, சூரியனை பார்த்து திரும்பி நின்னா, அதாவது பகவானை பார்த்து திரும்பி நின்னால் என்ன ஆகும்? நம்ம மாயைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம நிழல் பின்னாண்ட போகுது. அப்போ நான் சீக்கிரம் வந்து மாயை நம்மளை இழுத்துருது. அடுத்த பாதம் 27. ஷிதௌசயான தம குண்ட வர்ச்சசம் கரால தமஸ்ட்ரம் பரிதஷ்ட தச்சதம் அஜாதயோ விஷய சசம் சூராகதா அஹோ இமாம் கோனோ லபேத சம்ஸ்திதம். நான் படிக்கிறீங்களா? மொழிபெயர்ப்பு. உதட்டை பற்களால் கடித்து கொண்டு அச்சம் தரத்தக்க கொம்புகளை உடைய அசுரன் பூமியில் விழுந்து கிடப்பதை காண அஜனும் அதாவது பிரம்மாவும் பிறரும் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். அவனுடைய முதுகில் இருந்த ஒளி மங்கவில்லை. பிரம்மா வியந்து பாராட்டி கூறினார், ஓ அருள் தன்மை பெற்ற இத்தகைய மரணத்தை யாரால் பெற முடியும்? பொருளுரை.
அசுரன் இறந்த போதிலும் கூட அவனது உடலின் ஒளி மங்கவில்லை. இது ஒரு சிறப்பியல்பாகும். ஏனென்றால் ஒரு மனிதனோ அல்லது விலங்கோ இறந்து போனால் உடனே வெளிரி போய் படிப்படியாக ஒளி குறைந்து இந்த உடலும் அழுக ஆரம்பிக்கும். ஆனால் இங்கு ஹிரண்யாட்சன் இறந்து கிடந்தாலும் அவன் உடலின் ஒளி மங்கவில்லை. ஏனென்றால் பகவான் பரம்பொருள் அவன் உடலை தொட்டு கொண்டிருந்தார். ஒருவருடைய உடலின் ஒளி ஆத்மா இருக்கும் வரை மலர்ச்சியுடன் மங்காது இருக்கும். அசுரனின் ஆத்மா அவன் உடலை விட்டு நீங்கிய போதிலும் பகவான் அந்த உடலை தொட்டதால் அந்த உடலின் ஒளி குறையவில்லை. தனிப்பட்ட ஆத்மா பரமபுருஷ பகவானிடமிருந்து வேறுபட்டது. தன் உடலை விட்டு நீங்கும் பொழுது பரமபுருஷ பகவானை பார்ப்பவன் மிகவும் நிச்சயமாக அதிர்ஷ்டசாலி ஆவான். அதனால் தனித்தன்மை வாய்ந்தவர்களான பிரம்மா மற்றும் பிற தேவர்கள் அசுரனின் மரணத்தை புகழ்ந்து பேசினார்கள். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜதந்தே கலேவரம் தம் தமே வைதி கௌந்தேய சதா தத் பாவ பாவிதக. எந்த பாவத்தில் ஒருவன் இருக்கிறானோ அதையே அவன் பெறுகின்றான். அதே போல அந்த காலேச்ச மாமியவ ஸ்மரன் முக்தா கலேவரம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தியத்தச்சந்தே கலேவரம். அந்த 2 ஸ்லோகம் நம்மளுக்கு உறுதிப்படுத்துறது என்னன்னா, கடைசி நேரத்தில் நாம் எந்த உணர்வுடன் இருக்கிறோமோ, எதை பற்றி நினைக்கிறோமோ அதுவாவே ஆவோம். அப்ப பகவான் நம்ம நினைக்கிறது ரொம்ப கடினம். இப்போ பகவானோட பேரை சொல்லி நாம இறக்கணும் அப்படிங்கிறது எந்த உணர்வுங்கிறத பொறுத்து இருக்கு. சும்மா வாயில சொன்னா பத்தாது. அப்போ உணர்வு என்பது அவனுக்கு காலம் காலமாக அது மனசுல அவங்கிட்ட இருக்கிறது. சோ கடைசியில வந்த உணர்வு மட்டும் சத்துவகுணமோ சுத்த சத்துவகுணமோ யாருக்கும் வந்துடாது. சோ காலங்காலமா என்ன பிராக்டிஸ் பண்றானோ, எந்த குணத்துல அவன் பிராக்டிஸ் பண்றானோ அந்த உணர்வு தான் கடைசியில வரும். அப்போ ஒருத்தர் எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னா என்ன பண்றாங்கன்னா, வருஷ கணக்குல படிக்கிறாங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ், டாக்டரேட் அந்த மாதிரி படிக்கணும்னா. சோ கடைசி நேரத்துல போய் எக்ஸாம் எழுதுறேன்னு சொல்றவன் கண்டிப்பா எழுதவே முடியாது. அது போலத்தான் கடைசி நேரத்துல நான் பகவான் பேரை சொல்றேனாலும் சும்மா வாயில உச்சரித்தாலும் கூட அவன் பெரும் பாக்கியம் பெறுகிறான்ங்கிறது அஜாமிலோட ஸ்டோரி. ஆனா அவன் பாவம் பெரும் பாவம் பண்ணியிருந்தாலும் அவன் வைஷ்ணவ அபராதம் பண்ணல. ஆனா அவன் நல்ல காரியங்களை அந்தனரா பிறந்ததுனால, அந்தனராக இருந்து நிறைய நல்ல காரியங்கள் பண்ணினதுனால அவருக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பகவான் அவனை யமதூதர்களிடமிருந்து காப்பாத்துறாரு. சோ அது வேற கதை. ஆனா நம்மளோட கதை எப்படி, நம்மெல்லாம் ஏன்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்மளை காட்டுவார். அப்ப எல்லாரோட நிகழ்விலும் அஜாமிலன் மாதிரி நாம தப்பிச்சிடலாங்கன்னு யாராவது குறுக்கு வழியில போனாங்க அப்படின்னா கண்டிப்பா அது நடக்காது. ஏன்னா பகவான் எல்லார பத்தியும் தெரியும் பகவானுக்கு. சோ அந்த ஏமாற்று வித்தையெல்லாம் பகவான்கிட்ட பண்ணவே முடியாது. ஏன்னா உள்ள இருந்து நம்ம உணர்வுல கலந்து இருக்கிறார் அவர். நாம எந்த உணர்வுல இருக்கிறோங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவங்களுக்கு நாம இப்ப முகத்துல சிரிச்சுட்டு உள்ளத்துல அவனை கண்டபடி பேசிட்டு அவங்ககிட்ட நின்னா கூட அவனுக்கு புரியாது. ஆனா பகவானுக்கு தெரியும் நான் எந்த உணர்வோட அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு. சோ நம்ம மனுஷர்களை ஏமாத்தலாம், ஆனா பகவானை ஏமாத்தவே முடியாது. அப்படிங்க ஒரு அசுரன் பகவானுடைய கையினால் உயிர் விடுகிறான் அப்படின்னா அப்ப பகவானை நேராவே பாக்குறான். சோ அந்த பிராப்தம் கிடைக்குது அவனுக்கு. இப்போ பூதனா கூட அவளுடைய மார்பில் விஷம் தடவி பால் கொடுத்தா. அப்போ பகவானுக்கு பால் கொடுக்கணுங்கிற அந்த ஒரு நல்லதை மட்டும் எடுத்துட்டார். பகவான் எப்படிப்பட்ட கருணை உள்ளவர் பாருங்க. சோ நான் கெட்டதே நினைச்சா கூட அதுல இருக்கிற அந்த நல்லதை ஊடுருவி பார்த்து எடுக்கிறார். ஆனா நாம எத்தனை பேர் நம்மளுக்கு நல்லதே செஞ்சாலும் தெரியாம ஒரு தவறு செஞ்சிருப்பாங்க, அதை தான் ஹைலைட் பண்ணுவோம். மனுஷ சுபாவம் பாருங்க. ஆனா தெய்வத்தோட சுபாவம் பாருங்க. எத்தனை கெடுதல் பண்ணாலும் அந்த அரக்கி இவருக்கு பல தொந்தரவு கொடுத்து அவரை கடத்திட்டு போய் அவருக்கு பால் கொடுக்கறேன்னு சொல்லி அவரை கொல்லணும்னு நினைச்சா. ஆனா நீ எனக்கு பால் கொடுக்க நினைக்கிறியே அப்படின்னு சொல்லி அவளை பகவான் அந்த மார்பு காம்புகள்ல உறிஞ்சி ரத்தத்தை உறிஞ்சி அவளை கொன்னுட்டார். கொன்னாலும் அவளுக்கு என்ன கிடைச்சதுன்னா பகவானுடைய அந்த முக்தி தந்தார். பகவானுடைய லோகத்துக்கு போய் தாயாக இருக்கக்கூடிய அந்த முக்தியை தந்தார். அப்போ அவளோட உடம்புல இருந்து நறுமணம் வீசியதான். கிருஷ்ணா புக்ல நாம படிச்சிருப்போம். ஒரு உடல் இறந்த உடனே அந்த ஆத்மா போன உடனே அந்த உடல் நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடும். இன்னைக்கெல்லாம் ஐஸ் பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்காங்க. பல மணி நேரம் போட்டு வச்சு அதுக்கு மேல தாங்காதுங்கிறப்போ மகன் ஃபாரின்ல இருந்து வர்றதுக்குள்ள தாங்காது பாடி
எல்லாம் நாத்து எடுக்க ஆரம்பிச்சிரும், அதனால நாமளே எல்லாம் டிஸ்போஸ் பண்ணிடலான்னு அந்த பிணத்தை கொண்டு போய் எரிச்சிருவாங்க. ஆனா இந்த பூதகியோட உடல்ல இருந்து நறுமணம் வந்துதான். அப்ப பல அசுரர்களை பகவான் அழிக்கும் போது அவங்களுடைய அந்த ஆத்மா வெளியேறும் போது அந்த தீபம் போல, அந்த வெளிச்சம் போல அது போகுமா மேல. இதை வந்து மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க. அப்ப பகவான் கருணை கொடுக்கறதுனால தான் அவங்களுக்கு அந்த வெளிச்சம் கிடைக்குது, அந்த ஒளி கிடைக்குது, அவங்களுக்கு அந்த முக்தி பேரு கிடைக்குது. ஏன்னா அவங்க பகவானையே நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அசுரர்கள் ஆனாலும் தீய எண்ணத்தோட இருந்தா கூட என்னையே நீ நினைக்கிறியே, ஏன்னா ஸ்மரன் பாவம், அந்த ஸ்மரன் நினைப்பது அவங்களுக்கு இருக்கு. எதிரியா இருந்தாலும் நினைத்தானே நீ நினைச்சிட்டு இருந்த, அதை நல்லதா எடுத்துக்கிறாரு பாருங்க. நாமெல்லாம் இருக்கிறதுலயே எதுடா தப்பு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நம்ம மனிதர்கள் சுபாவம் எப்படின்னா, எத்தனைதான் நல்லது பண்ணாலும் தப்ப கண்டுபிடிச்சிருவாங்க, எதுலயாவது ஒண்ணு அதை வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஆனா பகவான் எத்தனை கெடுதல் பண்ணாலும் அதுல நல்லதை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு நன்மை செய்யறாரு பாருங்க, அசுரர்களுக்கு கூட. அடுத்தது ஸ்லோகம் 28. யம் யோகினோ யோக சமாதினா ரஹோ தியாயந்தி லிங்கா தசசதோ முமுஷயா தஸ்யைஹ தைத்ய த்ரிஷப பதாஹதோ முகம் பரிச்சயம் ஸ்தனு முக்ஷர்ஜஹ. ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. படிக்கிறேங்க மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு. பிரம்மா தொடர்ந்தார். பொய்யான ஜடவுலக உடல்களிலிருந்து விடுதலையை விரும்பி தனி இடத்தில் அமர்ந்து அறிவு சார்ந்த மெய்மறந்த நிலையில் யோகிகள் பகவானை தியானிப்பர். அந்த பகவானுடைய பாதத்தின் முன்புறத்தால் அசுரன் தாக்கப்பட்டான். பகவானது முகபாவத்தை உற்று பார்த்த நிலையிலேயே திதியின் தலை சிறந்த பிள்ளையாகிய இவன் மனித வாழ்க்கையாகிய புயலில் இருந்து தூக்கி எறியப்பட்டான். பொருளுரை. யோகத்தின் நடைமுறை ஸ்ரீமத் பாகவதத்தின் இந்த பதத்தில் மிக தெளிவாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. தியானம் செய்யும் யோகிகள் மற்றும் அறிவர்களின் இறுதியான முடிவு என்னவென்றால் புற உலக உடலிலிருந்து விடுதலை பெறுவதாகும் என்று இங்கு கூறப்படுகிறது. அதனால் அவர்கள் மெய்மறந்த யோக நிலை பெற தனி இடங்களில் அமர்ந்து தியானம் செய்கிறார்கள். யோகா தனி இடத்திலேயே செய்யப்பட வேண்டும். பொது இடத்திலோ அல்லது மேடையிலோ விளக்கப்படுதல் கூடாது. இவை இப்போது யோகிகள் என்று அழைக்கப்படுவோரால் பயிற்றுவிக்கப்படுகிறது. உண்மையான யோகா ஒருவனை ஜட உலக உடலிலிருந்து விடுவிக்கும் குறிக்கோள் கொண்டது. யோக பயிற்சி உடலை செழுமையாகவும் இளமையாகவும் வைத்துக் கொள்வதற்கு அல்ல. யோகா என்ற பெயரில் வரும் அம்மாதிரியான விளம்பரங்கள் எந்த விதமான தரத்திற்கும் உட்பட்டதில்லை. எம் அல்லது யாரை என்று இந்த பதத்தில் குறிப்பாக சொல்லப்படுகிற வார்த்தை தியானம் பகவானை குறிக்கோளாக கொள்ள வேண்டும் என்று குறிக்கிறது. ஒருவன் பகவானின் காட்டுப்பன்றி வடிவத்தினை மனதில் ஊன்றி தியானித்தாலும் அதுவும் யோகாதான். பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டது போல யார் ஒருவன் தன் மனதில் பகவானின் பல்வேறு வடிவங்களில் ஒன்றை குறித்து தன் மனதில் தியானம் செய்கிறானோ அவன் முதல் தரமான யோகி. அவனால் பகவானின் வடிவத்தை குறித்து தியானிப்பதன் மூலமே மெய்மறந்த நிலையை அடைய முடியும். ஒருவன் இறக்கும் தருவாயில் பகவானின் வடிவத்தை சிந்தித்தும் தொடர்ந்தும் தியானம் செய்ய முடிந்தால் அவன் மனித உடலிலிருந்து விடுதலை பெறுகிறான். பகவானின் இருப்பிடத்திற்கும் அவன் மாற்றப்படுவான். பகவானால் அசுரனுக்கு இந்த வாய்ப்பு தரப்பட்டதால் பிரம்மாவும் பிற தேவர்களும் வியப்படைந்தார்கள். அதாவது பகவானால் தூக்கி எறியப்பட்டால் அசுரனால் கூட யோக பயிற்சியின் முழுமையை அடைய முடியும். ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்போ பகவானால் தூக்கி எறியப்பட்டாலும் கூட அசுரனால் கூட யோக பயிற்சியின் முழுமையை அடைய முடியும். ஏன்னா இங்க யோகால என்ன சொல்லப்பட்டிருக்கு? கடைசியில தியானம், அப்புறம் சமாதி. அப்ப அந்த தியான நிலையை வந்து 8வது நிலையாக இருந்தாலும் இந்த அசுரர்கள் என்ன பண்றாங்க? பகவானை குறித்து தியானம் பண்றாங்க. அவர் நரசிம்மரா வந்தா நரசிம்ம ரூபத்திலேயே அவன் ஹிரண்யகசிபு பார்த்து செத்துட்டான். அப்ப இங்க ஹிரண்யாக்ஷன் வராக அவதாரத்தை பார்த்துட்டே சாகுறான். அப்ப எந்த உருவமாக இருந்தாலும், ஒரு சமயம் கேரளா குருவாயூர்ல ஒரு பக்தர், பெரிய பக்தர், அவர் வந்து நாராயண பட்டத்திரி, அவர் கேட்கிறார், நான் வந்து இந்த பகவானை எந்த ரூபத்துல வழிபடலாம் அப்படின்னு. இவர் வந்து ரொம்ப படிச்சவர், பண்டிதர், நாராயண பட்டத்திரி. சோ அவர் வந்து நீ ஒரு எரும ரூபத்துல வழிபடு
அப்படிங்கிறார். ஆஹ் அஹ் அப்போ ரூபத்துல சரி அவர் சொல்லிட்டாரே, ரொம்ப படிச்சவர், அவர் சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொல்லி இவர் எரும ரூபத்துல தியானம் பண்ணிட்டே இருக்கார். தியானம் பண்ணி ஒரு நாள் கோயிலுக்கு வர்றாரு. கோயில்ல வந்து அப்ப உற்சவர் சிலைய வெளியில எடுத்துட்டு வர்றாங்க. வெளியில எடுத்துட்டு வந்து அவங்க வலம் வர போறாங்க, பரிக்கிரமா பண்ண போறாங்க. அப்போ உற்சவர் சிலை வந்து வீதியில எல்லாம் எடுத்துட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அப்ப வந்து அந்த சிலை வெளியில வரமாட்டேங்குது. இவங்களுக்கும் ஒன்றும் புரியல. ஆனா இவங்க எடுக்கிறதோ கரெக்டா தான் எடுக்கிறாங்க எப்பவும் போல. பகவானோட சிலை வந்து அந்த வடிவத்தை எப்படி வெளியில எடுத்துட்டு வரணுமோ எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. ஆனா எங்கேயோ இடிக்குது. அது கண்ணுக்கு தெரியல, எங்க இடிக்குதுன்னே அவங்களுக்கு தெரியல. அது சூட்சுமமா இருக்கு. அப்போ அந்த பக்தர் சொல்றாரு, இல்ல இந்த பக்கம் திருப்புங்க, இப்படி திருப்புங்க, இப்படி முன்னாடி வாங்க, இல்ல இந்த நார்த்து போங்க, சவுத்து போங்க, கொஞ்சம் சவுத்துல இருந்து முன்னாடி வாங்க அப்படி சொல்றாரு. அப்ப அவர் சொல்ற மாதிரியே இவன் முதல்ல வந்து இவனுக்கு என்ன பைத்தியம், நாம பார்த்து எடுத்துட்டு இருக்கோம், இவன் என்ன பைத்தியம் மாதிரி சொல்லிட்டு இருக்கான்னு விட்டுட்டாங்க. ஆனா அவர் சொல்றாரு, ஸ்ட்ராங்கா சொல்றாரு, இல்ல கொஞ்சம் இப்படி வாங்க இப்படி வாங்க. சரின்னு அவங்களும் அந்த மாதிரி அசைஞ்சு முன்ன பின்ன தள்ளி வர்றாங்க. அப்போ பகவான் வெளியில வந்துட்டார். இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா நம்ம கண்ணுக்கு ஒன்றும் தெரியல, நாம எப்பவும் எடுத்துட்டு வர மாதிரி எடுத்துட்டு வந்தோம், வரல, ஆனா இவன் சொல்லி பகவான் வெளியில வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க கேக்குறாங்க, என்னப்பா நீ சொன்ன மாதிரி எடுத்தா பகவான் வெளியில வந்துட்டாரு ஈஸியா அப்படின்னு சொல்லும் போது, அவர் வந்து எருமை ரூபத்துல இருக்கிறார் இல்லையா, அந்த கொம்புகள் வந்து இடிக்குது அந்த செவுத்துல, அதனாலதான் வரல வெளியில அப்படின்னு. அப்போ அங்க நாராயண பட்டத்திரி இருக்காரு. இந்த இவர் சொன்னது கேட்டு ஒரே அதிசயம் இருக்கு. என்னடா இவ்வளவு காலமா நான் வந்து பகவானை தியானம் பண்ணி பல சோஸ்திரங்கள் சொல்லி ரிக்கி அசுர் சாம அதர்வனன் எல்லாம் படிச்சிருக்கேன் நானு, எனக்கு தெரியாத கடவுள் இவன் கண்ணுக்கு மட்டும் ஏதோ ஒரு ரூபத்துல வந்திருக்காரு அப்படின்னு. அப்போ இவர் சொன்னது ஞாபகம் வருது. எப்பவோ சொன்னேன் இல்லையா, இவனை எரும ரூபத்துல வழிபட சொல்லி, இவர் கிண்டலா தான் சொன்னேன், ஆனா இவன் வழிபட்டு இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன எப்படி கண்டுபிடிச்ச, எப்படி இந்த சிலையை வந்து வெளியில வர வச்ச அப்படின்னு. பகவான் எரும ரூபத்துல இருந்தாரு, அதனால அந்த கொம்புகள் எல்லாம் முற்றுது, அந்த உடம்பு வந்து நீளமா இருந்தது அப்படின்னு சொல்ல இவர் புரிஞ்சுக்கிட்டார், இவனோட கண்ணுக்கு பகவான் வந்து அப்படி காட்சி கொடுத்திருக்காரு. உடனே அவர் கால்ல தடால்னு விழுந்துட்டார், நான் உனக்கு குரு கிடையாது, நீதான் எனக்கு குரு அப்படின்ட்டு அந்த சிஷ்யன் கிட்ட விழுந்துட்டார். அந்த மாதிரி பகவான் வந்து எந்த ரூபத்தில் இருந்தாலும் பகவான் பகவானாகவே தான் இருக்கிறார். வராக அவதாரமாக இருந்தாலும் சரி, மச்ச அவதாரமாக இருந்தாலும் சரி, கூர்ம அவதாரமா இருந்தாலும் சரி, நரசிம்ம அவதாரமா இருந்தாலும் சரி, மோகினி அவதாரமா இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் பகவான் பகவானாகவே இருக்கிறார். அவர் என்றும் மாறுவது இல்லை, அவர் என்றும் திவ்யமானவர். அடுத்தது பதம் 29. ஏதௌ தௌ பாஷதா வஷ்ய சபாத்யாதாவசகதிம் புனுகதிபையை ஸ்தானம் பிரபத்சேதஹ ஜன்னபீஹி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி மொழிபெயர்ப்பு. பகவானின் இந்த 2 அந்தரங்க பணியாளர்களும் அவரால் சபிக்கப்பட்ட பின் அசுர குலத்தில் பிறக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டவர்கள். அது மாதிரி சில பிறவிகள் எடுத்த பின் அவர்கள் தங்களின் சொந்த நிலைக்கு திரும்புவர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்போ இவங்க வந்து அசுர குலத்தில் பிறக்க வேண்டும் அப்படின்னு விதிக்கப்பட்டதுனால 3 பிறவிகளுக்கு பின்னாடி அவங்க சொந்த நிலைக்கு ஜெய விஜயர்களா மறுபடியும் வைகுண்ட வாசலுக்கு அவங்க போயிருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பதம் 30 நாளைக்கு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்